Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, ரோட்டி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடக்கூடிய சன்னா குருமா அதாவது கொண்டைக்கடலை குருமா எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த குருமாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு நட்சத்திர சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன், அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாவை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதை மூடி போட்டு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதில் இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளியும் மிளகாய் தூளியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலரிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் இதில் நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கொண்டக்கடலை மசாலாவோட சேர்ந்து வேகிற இந்த சமயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 2 முந்திரி பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கொண்டக்கடலை மசாலாவோட சேர்ந்து இன்னும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதோட கொஞ்சமாக தண்ணியும் கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான அதே சமயம் சுவையான சன்னா குருமா அதாவது கொண்டக்கடலை குருமா தயாராகிடுச்சு. இந்த கொண்டக்கடலை குருமாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.